ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கருப்பு கவுனி அரிசி பாயசம். ஃபஸ்ட்டு கருப்பு கவுனி அரிசி 1 கப் எடுத்து அதை நல்லா கழுவிட்டு 5 ஹவர்ஸ் ஊற வச்சுட்டு அப்புறம் அந்த ஊறினதை நல்லா வடிகட்டிட்டு அதை வந்து மிக்சியில் போட்டு அரிசியை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிடணும். ஸோ நல்லா அரைச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா அரைச்சிடணும். அரைச்சதுக்கப்புறம் அதை ஒரு அடி கெட்டியாக இருக்கிற ஒரு பாத்திரத்துலையோ குக்கர்லேயோ அதை போட்டுட்டு ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி அதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பில் சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க விடணும். ஸோ இந்த மாதிரி நல்லா சிம்மில் அடுப்பை வச்சு கொதிக்க விடணும். ஒரு 50 மினிட்ஸ் நல்லா கொதிக்கணும். ஸோ ஒரு தடவையும் அது கொஞ்சம் கெட்டியாகிறப்ப இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு அதை நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். ஸோ அடி பிடிக்காமல் கிளறி விட்டுட்டே இருக்கணும். அதில் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கணும், நல்லா ஸ்வீட்டை தூக்கி காமிக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் அதை நல்லா கொதிச்சதுக்கப்புறமா அதை வந்து அரிசி நல்லா வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்கணும். ஒரு பாத்திரத்தில் ஒரு கப்பு தண்ணி எடுத்துட்டு 1 கப் அரிசிக்கு 2 கப்பு வெல்லம் ஆட் பண்ணணும். அந்த வெல்லத்தை இந்த தண்ணியில் விட்டு நல்லா கொதிக்க விடணும். பாதம் வேண்டாம், வெறும்னு சிறப்பாற வரைக்கும் அதை நல்லா கொதிக்க விட்டு எடுத்து வச்சுக்கணும். ஒரு 5 to 10 மினிட்ஸ் ஆகும் அது நல்லா கொதிக்கிறதுக்கு. அது கொதிச்ச உடனே அதை ஒரு ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அதாவது அதில் இருக்கிற தூசியெல்லாம் போயிடும். இப்போ ஒரு கடாயில் நம்ம வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ எடுத்து அதில் சின்ன சின்னதாக கட் பண்ண தேங்காயை நல்லா ப்ரௌனாக பொரித்து எடுத்துக்கணும். நம்ம தேங்காய் வந்து சின்ன சின்ன பீஸாக இருக்கணும், ரொம்ப பெரிய பீஸாக இல்லாமல் பார்த்துக்கணும். அதை நல்லா அந்த கீயில் நல்லா பொரித்து ஒரு ப்ரௌன் கலராக லைட் ப்ரௌன் கலர் வர அளவுக்கு பொரித்து எடுத்து வச்சுக்கணும். சிம்மில் வச்சே பண்ணிங்கன்னா நல்லா வரும். இதை பொரிச்சு தேங்காவை எடுத்ததுக்கப்புறமா அதே கீயில் நம்ம வந்து முந்திரி பருப்பை போட்டு அதையும் நல்லா லைட் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு அதையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கணும். லைட் ப்ரௌன் ஆனால் போதும், முந்திரி பருப்பு லைட் ப்ரௌன் ஆனோன்னா அதை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அந்த நல்லா வெந்த அரிசியில நம்ம வடிகட்டி வச்சிருக்கிற பாகு வெல்லத்தை நம்ம சிறப்பை அதில் ஊற்றணும். அதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம பொரிச்சு வச்சிருக்கோம் இல்லையா தேங்காயும் முந்திரி பருப்பும், அதை இதோட சேர்த்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு கொதி வந்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். அதுக்கப்புறமா ஏலக்காய் வந்து 2 ஸ்பூன் அதில் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆறினோன்னே அதில் நம்ம வந்து இப்போ பாலை ஆட் பண்ணணும். இப்போ இது கொதிச்சிருச்சு. கொதிச்ச உடனே ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாலை ஆட் பண்ணணும். ஸோ 1 கப்பு அரிசி எடுக்கிறதுக்கு 1 டம்ளர் மில்க்கு ஆட் பண்ணலாம் நம்ம. ஸோ நல்லா மில்க் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ண வேண்டியதுதான். ஸோ கருப்பு கவுனி அரிசி பாயசம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு சொல்லுங்கள்.